போன வாரம் ஒரு விஷயத்தை பத்தி பார்த்தோம். எதை பத்தி பார்த்தோம்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். தாழ்மையில் ஒற்றுமை. ஒற்றுமை வரணும் அப்படின்னா நம்ம தாழ்மையா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும்? ஒற்றுமை வரும். இப்போ ஒற்றுமை இருக்குதா? ஒற்றுமை வரத்துக்கு நம்மள்ட்ட தாழ்மை இருக்குதா? ஹம்பிள்னஸ் இருக்குதா? யோசிங்க. ஓகே, சரி. அப்ப அப்படி ஒற்றுமையா இருக்கிற ஜனங்கள், கடவுள் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு ரெண்டு பேர்த்த பார்க்க போறோம். முடிஞ்சா ஒருத்தரை பார்க்கலாம், சரிங்களா? பவுல் ஒரு ரெண்டு பேர்த்த கோட் பண்ணுவார். ரைட். ஒரு சின்ன வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 2:12. இதான் இன்னைக்கான மைய வசனம். வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2:12. ம் 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 ஆமென். நான் சொன்ன இந்த ஹெல்ப், நான் சொன்ன இந்த உதவி அப்படின்ற வார்த்தைக்கு இங்கே வேற எதுவும் வேர்டு வருதா? கண்டுபிடிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2:12 எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் தான், டிஸ்கஷன் தான். நான் மட்டுமே பேசக்கூடாதுன்னா நீங்க பேசுங்க பார்ப்போம். என்ன விஷயம் சொல்லப்படுது? உதவின்ற வார்த்தைக்கு கடவுள் வேற எதுவும் வார்த்தை போடுறாரா? பிலிப்பியர் 2:12 பிரயாசப்படுதல். வேற எதுவும் ஆன்சர் இருக்குதா? அதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்ப நீங்க ரசிக்கப்படுறதுக்கு ஏசாமிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். டேட் என்ன? இன்னைக்கு 31. இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கிறேன்னா ஏசாமிக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். சரி, சிம்பிளான விஷயம். கடவுள் கண்டு நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணிருக்கோமா? பிரயாசப்பட்டிருக்கிறோமா? என்ன பிரயாசம்? என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? உங்க ரட்சிப்பு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சான்னு என் கேள்வி. நீங்க சொல்லுங்க பாப்பலாம். தேவனுக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்றேன்? எல்லாருமே பேசலாம். இன்ன வரைக்கும் நான் ஏசாமிக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன பிரயாசம்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்னு சொன்னா எல்லாமே ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்போம்ல. சரி, அப்ப இன்னும் ஒரு ஹெல்ப் நம்ம பண்ண வேண்டி இருக்குது. அது என்ன ஹெல்ப்? சிம்பிளான ஒரு விஷயம். அதே பிலிப்பியர் 12 வாசிங்கள, 13 வாசிங்க. இதுல என்ன வசனம் சொல்லுது, என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். பிலிப்பியர் 2:13. ரைட். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் ஸ்டெப் யார் எடுக்கிறா? என் கேள்வி அதான். பரலோகத்துக்கு போறதுக்கு, எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கிறா? சத்தமா சொல்லுங்களேன். ஏசாமி எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் எடுக்கிறா? சாமி எடுக்கிறாரு. சரி, ரெண்டாவது ஸ்டெப் யார் எடுக்கணும்? இப்ப கடவுள் ஒரு பக்கம் கை கொடுக்குறாரு, இதுக்கு நான் கை கொடுத்தாதானே தூக்க முடியும். அந்த ஹெல்ப் தான் இன்னைக்கு நான் பண்ண போறேனா இல்லையான்றதை பார்க்க போறோம். சரி, அப்ப கடவுள் பக்கமும் ஒரு ஸ்டெப் இருக்குது, என் பக்கமும் ஒரு ஸ்டெப் இருக்கு. ஒரு கேள்வி, நம்ம எல்லாம் பேப்டிசம் எடுத்திருப்போம்ல, ஞானமுழுக்கு எடுத்திருக்கோம்ல. இப்ப பேப்டிசம் எடுத்ததுல இருந்து என்கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இன்ன வரைக்கும் இருக்கு? ஒரு லிஸ்ட் அவுட் போட்டா என்ன கிடைக்கும்? சும்மா யோசிங்க. இது இண்டிவிஜுவலான விஷயங்கள் தான், சரிங்களா? இது எனக்கான பாடமும் கூட. யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் கை தூக்க முடியுமா எனக்காண்டி? தாழ்மையான வேண்டுகோள். அம்மாமார்கள் கை தூக்குறாங்க. ஓகே, ரைட், வெரி குட்மா. கூடிய சீக்கிரம் எடுத்துருவேன்னு சொல்றீங்க, நன்றி. ஓகே, அப்ப இந்த பேப்டிசம் எடுத்த நம்ம அன்னைக்கு எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன்? விளம்பரம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இந்த டிவில பிஃபோர் ஆஃப்டர் இந்த முடி விளம்பரம் எல்லாம் பார்த்துருப்போம்ல. எருமாமெட்டின்னு ஏதோ ஒரு போடுவாங்க இல்ல, அது என் தலை முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா இப்படி இருக்கும், மொட்டையா. இங்கிட்டு வந்தா முடி அதிகமா வளர்ந்து ஒரு பிஃபோர் ஆஃப்டர் காட்டுவாங்க. இப்ப இந்த பேப்டிசம் முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் பேப்டிசம் என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு சேஞ்ச் மாறி இருக்கா? இல்ல மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேனா? இன்னும் நான் அதே நிலையில இருக்கிறேனா, இல்ல என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குதா? இந்த கேள்வி உங்க மனசுல என்னைக்கும் தினைக்கும் தினைக்கும் என்ன பண்ணும்? ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கடவுளுக்கு கை கொடுத்ததுக்கு சமம். சரி, அப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, பாவ மன்னிப்பு வாங்கணும்ல பேப்டிசம்ல. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுப்பா. பேப்டிசம் அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொரு டைமும் பாவ மன்னிப்பு வாங்கணும், திருப்பி தூக்கி குப்பையில போட்டுறோம். எப்படி? திருப்பி அதே பாவத்தை நான் செய்யறேனே. சாமி, கோவப்படக்கூடாதுப்பா, மன்னிச்சிருங்க. இப்ப நான் கோவப்பட மாட்டேன். இப்ப நான் கோவப்பட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டேன்னா, அடுத்த 2 நிமிஷம் பார்த்தா என்ன பண்ணிடுவேன்? கோவப்பட்டுருவேன். அப்ப இந்த பாவ மன்னிப்பு வேஸ்டா போச்சே. கடவுள் கிருபையா கொடுக்குறாரு பாவ மன்னிப்பு, வேஸ்டா போச்சே. அப்ப விஷயம் என்ன? என் பாவ மன்னிப்பு அவமதிக்கப்படுது. பைபிள்ல வசனம் இருக்கு. அவரோட ரத்தத்தை எப்படியா? புதிய பாட்டுல இருக்கு. காலின் கீழே போட்டு மீதிக்கிறோம். சாமி நீங்க வேணாம் அப்படின்றோம். அப்ப ஒவ்வொரு செகண்டும் பாவ மன்னிப்பு வாங்கி திருப்பி திருப்பி நான் அதிலே விழும்போது அவரை என்ன பண்றோம்? ஒதுக்குறோம். ஒரு கேள்வி, இன்னைக்கு நான் அப்படி எதுவும் அவரை அவமதிச்சுட்டு இருக்கேனா? அப்படி எதுவும் வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? கொஞ்சம் யோசிங்க, சரிங்களா? அவர் விஷயத்தை நான் படிச்சேன், புக்ல ஒன்று படிச்சேன். தன்னை காவல் செய்பவனாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல? இதுக்கு மீனிங் என்ன? ஒவ்வொரு ஞானமுழுக்கு பெற்றவர்களும் தன்னை
காவல் செய்யணுமா? பைபிள் வசனம் படிச்சிருக்கீங்களா? நீ ஆயத்தப்படு, பின்பு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலனா இருந்த 3 ஸ்டேஜஸ்ல நான் எங்க இருக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நான் ரெடி ஆகணும், 2வது என் பிறனை ரெடி படுத்தணும், பிறன் என்னது இன்னொருத்தர் நான் ரெடி பண்ணணும் ஏசாமிக்குள்ள. அவனுக்கு நான் எப்படி இருக்கணும்? ஒரு காவலனா, ஒரு போர் வீரனா என்ன பண்ணணும்? இருக்கணும். அவன் விழக்கூடாதுன்றப்ப. அப்ப இந்த ஸ்டேஜ்ல 3த்துல நான் எங்க இருக்கேன்? தன்னை காவல் பண்ணக்கூடியதா இருக்குதா? எக்ஸாம்பிளுக்கு என்ன எப்படி சொல்லலாம்? ஏதோ ஒரு விஷயத்த நான் போறேன், போன் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் போன் போறேன். முன்னாடி நான் பாவத்துல இருந்தப்ப பாவத்துல விழுந்தேன். இந்த போன் நான் விழுகும் போது இப்ப என்கிட்ட ஞானசம் எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அடுத்த ஸ்டேஜ் என்ன வரணும்? போன் நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் இல்ல. எல்லாருமே தானே வச்சிருக்கிறோம். போன் நல்லது, கடவுள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லது. தனிமை இயேசுக்கும் பிடிக்கும், சாத்தானுக்கும் ரொம்ப பிடிக்கும். செல்லும் ஏசாமி பயன்படுத்தக்கூடிய கருவி, சாத்தானும் ரொம்ப ஸ்பீடு அப்டேட்டா பயன்படுத்தக்கூடிய கருவி. இப்ப இந்த போன்ல பேப்டிசம்க்கு அப்புறம் நான் எப்படி பயன்படுத்தணும்? முன்னாடி தவறானதை பார்த்துட்டு இருந்தேன், தப்பான காரியங்கள் உள்ள வந்துச்சு. இப்ப இந்த போன்ல நான் போடக்கூடிய ஒரு கேட் என்ன? இது என்ன பாடத்தோட லிங்க் ஆயிருக்கு இன்னைக்கு எல்லாமே. முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போறேன், குரோம் இல்ல ஏதோ ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராம் இல்ல வாட்ஸ்அப்க்கு போறேன் அப்படின்னா, அப்ப இந்த தவறான வருது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இப்ப நான் செய்யக்கூடிய பாயிண்ட் என்ன? அதை முதல்ல ஒழிச்சிருங்க. அவன் நல்ல விஷயம். சில பேர் போன் எல்லாம் மறந்துட்டு போற காரியங்கள்லாம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அப்படி என்னைக்கு மறக்கிறீங்களோ அன்னைதான் பரலோகம் நமக்கு. ஆமென். நம்புறீங்களா? என்ன நான் காவல் காத்துக்கிறேனா? ஒவ்வொரு விஷயங்கள்லயும் ஒரு இடத்துல பாவம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாவத்தை விட்டு விலகி ஓடணும். ஒரு இடத்துக்கு போனா, ஒருத்தர் நான் பேசினா பாவம் இருக்குன்னா அந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணிருங்க, எஸ்கேப் ஆயிருங்க. பாவத்துக்கு மட்டும் என்ன பண்ணுமா பவுல் சொல்லுவார்? விலகி ஓடுங்க. பிசாசுக்கு ஏத்து நிக்கலாம்ப்பா, ஆனா அந்த பாவம், அந்த சோதனை ரொம்ப டஃபஸ்டான ஒண்ணு. விலகி என்ன பண்ணிரு? ஓடிருன்னு சொல்றாரு. அப்ப கலாத்தியர் 2:20 வாசிங்க. அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு, வாசிங்களேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20 வசனத்துல வாசிங்க. ம் 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 ரொம்ப நல்ல வசனம் இல்ல? he is living in me. ஏசாமி எனக்குள்ள வாழ்றார். இதை ஒத்துக்கிறீங்களா? அட ஆமேன் வந்திருக்கணுமே சத்தமா. ஆமேன். ஏசாமி உங்களுக்குள்ள எனக்குள்ளயும் வாழ்றார் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் அடிக்கடி எப்பயும் சொல்லக்கூடிய விஷயம். நான் எப்பெல்லாம் வண்டி ஓட்டுறனோ அப்பெல்லாம் இந்த வண்டி யார் ஓட்டுறா? யார் ஓட்டுறா? ஏசாமி ஓட்டுறார். நான் எப்பெல்லாம் என் வார்த்தையை திறந்து வாய் திறந்து பேசணும்னோ இந்த வார்த்தை எல்லாம் எங்க இருந்து வருது? யார் பேசுறா? எப்பெல்லாம் நான் ஒரு பைபிள் படிக்கிறனோ அது யார் படிக்க ஆரம்பிக்கிறா? படிக்க வைக்கிறா. இப்ப நான் செய்யற ஒவ்வொரு செயலும் உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பேரு இயேசு. ஆமேன். இப்ப உங்களோட செயல்கள் எல்லாம் ஏசாமி கண்ட்ரோல் பண்றாரா? இன்னைக்கு ஏன் செயலை ஏசாமி கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுதா? என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா ஏசாமி இது பேசுவாரா என்ன? ஆனா பைபிள்ல சொல்லி கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில இருந்து நான் பெருமைப்படுறேன். நல்ல பைபிள் எடுக்கிறேன், கீபோர்ட் வாசிக்கிறேன், நல்ல பாட்டு பாடுறேன். இது யார் பண்றா? யாருங்க பண்றா? ஏசாமி பாடுறாரு, ஏசாமி பாட வைக்கிறார், பேச வைக்கிறார், பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அப்ப நான் பெருமைப்பட்டா அந்த குணம் யாரோடது? இப்ப விஷயம் என்ன? நான் எதை செஞ்சாலும், புசித்தாலும், குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று அப்படின்னா செய்ய வேண்டியது யாரா இருக்கணும்? ஏசாமியாவே இருக்கணும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டப்ப இருந்த ஸ்பீடோட இப்ப என் ஸ்பீட் எப்படி இருக்குது? நான் அன்னைக்கு பேப்டிசம் எடுத்தப்போ ஒரு வேகத்துல ஏசாமிக்கால் ஏதாவது செய்யணும்பா அப்படின்னு ஒரு வேகத்துல ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடு, அந்த மெச்சூர்டான ஸ்டேஜ் இப்ப என்கிட்ட இருக்குதா? இருக்குதா இல்ல குறைஞ்சிருச்சா ஏறுதா? என் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? விளங்குதா? அன்னைக்கு இருந்த ஸ்டேஜ் அப்படியே அமைங்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் போனா அமைங்கிருச்சுன்னா காலங்கள் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறந்த ஸ்பீடு இன்னைக்கு என்கிட்ட குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? போன பாடத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஒற்றுமை, பொறுமையில் ஒற்றுமை, தாழ்மையில். ஆனா இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு? சண்டை போறதுல ஒற்றுமை வேற. சாத்தானுக்கு என்ன பண்றான்? இப்ப நான் கை கொடுத்தப்ப ஏசாமி கை கொடுத்தேன். சாத்தானு கை கொடுக்குறப்ப எப்படி போகுது? ஐயா சேர்ந்து போய் பேசுவோம், வாயா தூக்குறோமா? வேற வேற பெருமை பெருமை, வாயா சேர்ந்து பெருமைப்படுவோம். ஏன்னா அவனும் பெருமையா தான் இருக்கான். இப்ப விஷயம் என்ன? ஏசாமிக்கு நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் பிரயாசப்படுறோம்? உலகத்துக்கு ஒளியா இருங்கன்னு ஏசாமி சொன்னாரு, ஞாபகம் இருக்குதா? யார் யாரெல்லாம் நீங்க ஒளியா இருக்கிறீங்க? சாத்தானை ஒளிச்சு கட்டுறதுக்கு நீங்க எப்படியா இருக்கணும்? பி எ லைட், ஒளியா இருக்கணும். இப்ப விஷயம் என்ன? யார் எல்லாம் தாமரை பார்த்திருக்கா? லோட்டஸ் பார்த்திருக்கீங்களா? லோட்டஸ் எல்லாம் பார்த்திருப்போம்ல, ரைட். தண்ணியில இருக்குது. ஆனா லோட்டஸ் கவனிச்சு பாருங்க. ஒரு வார்த்தை படிச்சேன், இயேசுவும் தாமரை போல. என்னது? எப்படி தாமரை போல? நீங்க எனக்கு விளக்குங்க. சேரு பார்த்திருக்கிறீங்களா? லைட். அப்ப இந்த உலகம்ன்றது பாவம் நிறைஞ்ச சேரு. அந்த சேத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்து காலை வச்சா அவுட்டு. லோட்டஸ் அங்கதான் வருது. சேர் இல்லாட்டினா, தண்ணி இல்லாட்டினா லோட்டஸ் மேல மிதக்காது. அதே மாதிரி லோட்டஸ் கீழே விழுந்தாலும் அது காரணம் என்ன? தண்ணி இல்ல, சேர் இல்ல.
இன்னைக்கு பாவமான உலகத்துல எங்க இருள் அதிகமா இருக்கோ டப்புன்னு போய் ஒளி அடிங்க, டார்ச் அடிங்க, தெளிவா தெரியும் லைட் எங்க இருந்து வருது. நான் சொல்றது விளங்குதா? பாவம் நிறைஞ்ச இடத்துல ஏசாமி அன்னைக்கு வாழ்ந்தார், தெளிவா தெரிஞ்சாரு இவர் நல்லவர் பை, இவர் கடவுள்னு சொல்லி அவரோட குணங்கள்லாம் வெளிப்படுத்துச்சு. இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல மத்தவங்களும் அப்படி இருக்கிறாங்க, நான் டிஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு ஒளி தெரியுதா? உங்க ஃபேஸை பார்க்கும்போது, உங்க குணத்தை பார்க்கும்போது, உங்க ஆக்ஷன்ஸை பார்க்கும்போது யார் தெரியணும்? ஆனா யார் தெரியுதா பேக்ரவுண்ட்ல? இப்ப தெரியறானா அது காரணம் யார் இடம் கொடுத்துருக்கா? எங்க தூக்குறீங்க? யார் கை கொடுத்துருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. பவுல் என்னைக்குமே கை கொடுத்தது யார்கிட்ட கொடுத்துட்டா? பிடிச்சது யாரு? ஒண்ணு எப்பயும் நான் சொல்லுவேன், ஏசாமி கையை நீங்க பிடிக்காதீங்க. என்னது? ஏசாமி கைய அவரை பிடிக்க விடுங்க உங்க கையை. ஆமே. நீங்க கையை பிடிச்சா விட்டுருவீங்கப்பா. ஏசாமி நீங்க கையை பிடிங்க, ஏன்னா அவர் விடவே மாட்டார். ஆமே. நான் சொல்றது விளங்குதா? என்னைக்குமே சரி, நான் உங்களை பிடிச்சிருக்கேன்னு நினைச்சா விட்டுருவீங்க ஒரு செகண்ட்ல, நீங்க பிடிங்க. ஏன்னா பவுலோட புடி அப்படி இருந்துச்சு. சாமி நான் பிடிக்கல, நீங்க பிடிச்சிக்கனாரு. ஏசாமி பிடிச்சாரு, ஊழியங்கள் பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் ஒருத்தர் போய் ஜோம் பண்றேன்னு வச்சுக்கங்களேன், உடனே வியாதி விலகி போதா? உடனே பேய் ஓடி போதா? இன்னைக்கு படிக்கிற பாடங்கள், இன்னைக்கு நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் யோசிங்க. யோபு பார்த்திருக்கீங்களா? ஏசாமி 2 ட்ரிப் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, சாத்தான்ட்டே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் சொல்றது விளங்குதா? என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாரு? எப்பா இங்க பாருப்பா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், பொல்லாப்புக்கு. அது என்ன பொல்லாப்புக்கு விலகுறது? பொல்லாப்புக்கு விலகுறதுனா என்ன விஷயம்? பாவம் என்கிட்ட வருது, நான் கேட்டு போடுறேனா? பாவமான விஷயம் என் கண்ணுக்கு முன்னாடி வருது, கேட்டு போடுறேனா? பாவம் செய்யறதுக்கு ஒரு விஷயத்த சாத்தான் ஸ்ட்ரைட்டா கொண்டு வரான், மெகா கேட் போடுறேனா? அப்ப யார் யாரெல்லாம் இன்னைக்கு சாத்தானுக்கு பாவத்துக்கு கேட்டு போட ரெடி ஆயிட்டீங்களோ, ஏசாமியோட பரலோக கேட்ட திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, புறாவை போல முடிங்க, நீங்க தான் அந்த வசனத்தை முடிக்கணும். பாம்பை போல வினா உள்ளவர்களா இருக்கணும், புறாவை போல. ஏங்க இந்த வசனம் இப்படி சொல்லுது எனக்கு சொல்லுங்க பாப்போம். புறா கபடு பாட்டுருக்கீங்களா? பித்த பையன் ஒண்ணு இருக்காது புறாக்கு, கசப்புன்னு ஒண்ணு இருக்காது புறாக்கு. அப்ப கடவுள் சொன்ன விஷயம் என்னன்னா, புறா போற கபடுற்றவர்களாக. ஒன்னு சொல்றேனே, டோன்ட் கிவ் எனி சான்ஸ் டு சாட்டன். நீங்க பாவம் செய்யறது அவனுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இங்க பாருங்க பாவம் செஞ்சுட்டான், ஏன் ஆளு அவன் அங்க போய் போட்டு கொடுத்துருவான். அப்ப நீ சான்ஸே கூட கூடாது. என் ஒர்க்லயா இருக்கட்டும், நான் இருக்கிற வீட்லயா இருக்கட்டும், நான் பழகுற ஜனங்கள்ட்டயா இருக்கட்டும், ஒரு சான்ஸ் கூட கொடுத்துட்டாங்க, சின்ன விஷயமா இருக்கட்டும். இதுல எனக்கு தானியல் ரொம்ப பிடிக்கும். ஏன்? பைபிள் அந்த ஒரு தப்பை தான் யாரை கண்டுபிடிச்சு கொண்டு போனா? ஆப்போசிட்ல கொண்டு போனாங்க. அப்ப என்கிட்ட இன்னைக்கு என்னென்ன தப்பெல்லாம் சாத்தான் சொல்ல போனா சொல்லலாம். ஆப்போசிட்ல பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் தப்பு பண்றேன், இந்த தப்பு பாரு, அவன் பண்ணிட்டான் பாருங்க, அவுட். போராட்டம் உள்ளேயும் இருக்கும், வெளிலையும் இருக்கும். இன்சைடு போராட்டம், அவுட் சைடும். இன்னைக்கு நீங்க எந்த போராட்டத்துல இருக்கிறீங்க? யோசேப்பு உள்ள ஒரு போராட்டம் இருந்துச்சு, அதை அவன் ஜெயிச்சுட்டான், கண்ணுல ஜெயிச்சுட்டான், தவற பார்க்க கூடாதுன்னு. அதனாலதான் டேரக்டா ஒரு சுச்சுவேஷன் போட்டார் ஏசாமி, அவுட் சைடு போராட்டம். பரவாயில்ல, இந்த வாய்ப்பை கொடுத்தா கூட என் பிள்ளை ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தாரு, ஜெயிச்சான். யோபுவும் ஜெயிச்சார். வேற யார் சொல்லலாம்? ஆபிரகாமும், பவுலு. ஏங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்க வம்சத்துல. நம்ம ஜீன் அவரோட ஜீன்ல தானே வந்திருக்கிறோம். ஏசாமியோட ஜீன் இவங்கலாம்னா அவரோட ஜீன் தானே நானும். ஏன் ஜெயிக்க மாட்டேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது? இப்ப விஷயம், என்கிட்ட ஏதோ ஒன்று குறையுது. இன்னைக்கு நான் உலகத்துக்கு வெளிச்சமா இல்ல, கடவுளுக்கு நான் பிரயாசப்பட்டு கை கொடுக்கல. ஏசாமிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா ஒளி அவரால் கை கொடுக்க முடியும். நான் சொல்றது விளங்குதா? பவுலுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதே 2ஆம் அதிகாரம் ஒரு 6 வசனத்துல இந்த 5 குணத்தை மட்டும் பார்த்துட்டு முடிக்க போறோம். ஒருத்தரை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த பவுல் மாதிரியே இவரை எப்படி தெரியுமா சொல்லலாம்? ரொம்ப பிடிக்கும். குட்டி பவுல். எப்படி? எல்லாரும் சொன்னா நல்லா இருக்குமே, ஆசைப்படுறேன். அவர் பேர் என்ன? குட்டி பவுல். அவர் பேர் என்ன? குட்டி பவுல் இல்ல? ரைட், ஓகே. ஒரு ஜூனியர் பால்னு சொல்லுவாங்கல்ல. சரி, 2:19 இருந்து 23 வரைக்கும் கடகடன்னு வாசிங்க. இவட்ட என்னென்ன குணங்கள் இருக்குது, அதெல்லாம் பவுல் விரும்பினது, அதெல்லாம் ஏசாமி விரும்பினது. அந்த குணங்கள்லாம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கப்படுது. என்கிட்ட இருக்குது அந்த குணங்கள்லாம். ஒவ்வொரு வசனத்தை அப்படி வாசிக்க போறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து 23 வாசிங்களேன் ஸ்லோவா. கொஞ்சம் இருங்க, நம்ம ஹீரோ வந்துட்டார். யார் இந்த குட்டி பால்? யாரு ஜூனியர் பால்? யாரு? தீமோத்தேயு. இப்ப இவர்கிட்ட இருக்க குணங்கள் என்கிட்ட இருக்குதா பாருங்க. ரைட். கொஞ்சம் இருங்க. இப்ப இந்த தீமோத்தேயு கிட்ட ஒரு விஷயம் காணப்படுது. முதல் பாயிண்ட் என்ன? உண்மையாய் தன்னோட காரியத்துல கரெக்டா இருப்பான். சரி, ஒரே பாயிண்ட்ல இன்னொன்னு சேர்த்துக்குங்க. பவுல மாதிரியே நினைச்சது யாரு அன்னைக்கு?
தீமோத்தேயு. இன்னொரு குணத்தையும் போட்டார். என்னது? என்ன போல மனதுள்ளவன். அப்ப பவுல் எப்படி இருந்திருக்காரு? காரியத்துல கரெக்டா இருந்திருக்காரு. ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் வாசிங்களா, அடுத்த வசனம். ரைட், ரெண்டாவது பாயிண்ட். மற்றவர்கள் எல்லாரும் எதை தேடுறாங்க? உலகத்துக்குரியதை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் எதை தேடுறான்? கிறிஸ்துவ தேடுறான்பா, ஏசாமி தேடுறான்பா. தீமோத்தேயு கிட்ட கத்துக்க வேண்டிய முத பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க, ரெண்டாவது போலாம். முத பாயிண்ட் என்னது? பவுல மாதிரியே இருந்தாரு குட்டி பவுலு. அதே பாயிண்ட் என்னது? காரியத்துல கரெக்டா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எல்லாருமே சொல்லுங்களேன். காரியத்துல, அது வேலையா இருக்கட்டும், சத்திய சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், கரெக்டா இருக்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் இப்ப வாசிங்க. என்ன வாசிங்க? ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன கத்துக்கிட்டீங்க? கிறிஸ்துவுக்குரியவைகளை, இப்படி சொல்லலாமா, அவருக்கு பிடிச்சவைகளை. கரெக்டா? அவருக்கு என்ன பிடிக்கின்றது எனக்கு தெரியாம இருக்குது இன்னைக்கு. அப்ப அவருக்குரியவைகளே தேடுறான். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னங்க? தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, இது மூணாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். பவுலை தகப்பனை போல பாவித்து பவுலுக்கு ஊழியம் செய்தவன். ஆமென். நான் சொல்றது விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? தீமோத்தேயு ரட்சிக்கப்பட்டது யாரால? யாராலங்க சொல்லுங்க? பவுல். ஆனா இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்கு, நான் வரேன். ஓகேவா? அப்ப பவுல் சத்தியத்திலே நடத்திட்டு இருக்காரு தீமோத்தேயுவை. சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், யூத் மாதிரி. ஓகேவா? என் வயசு கூட இருக்கும் அந்த காலத்துல. அப்ப பவுல் பெரியவர், தீமோத்தேயு. ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். பவுலோட குணம் என்ன தெரியுமா? இப்ப ஏஞ்சல் இருக்கா, பாப்பா இருக்கா, இல்ல பசங்க இருக்கிறாங்க, டைட்டஸ் அகிலன் இருக்கிறாங்க. பெரிய ஆள் போய் உங்கள்கிட்ட விளையாண்டுட்டு பழக முடியுமா? அவங்க எவ்வளவு மெச்சூர்டா இருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க விளையாட்டு போக்கு பண்ண அப்படி கவனிச்சிருக்கீங்களா? ஆனா இந்த குணம் யார்கிட்ட இருக்காது? பவுல் கிட்ட இருக்காது. ஏன்னா எங்க இருந்து காப்பி அடிச்ச குணம் இது? ஏசாமிட்ட இருந்து காப்பி அடிச்ச குணம். ஏன்னு கேளுங்க. பவுல் எங்க போனாலும் சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய பிள்ளையா இருக்கட்டும், அட்டாச் ஆகி பழகிடுவான். ஏன்னா அங்க ஒரு விஷயத்த கத்துக்க போறான். பவுல் அங்க ஒரு விஷயம் கத்துக்கு பாருன்னு வச்சுக்கங்களேன். சின்ன பிள்ளைங்க கூட அப்பா என்னதீங்க, கடவுள் அங்க ஒரு பாடத்தை வச்சிருப்பாரு. அது எனக்கு தெரியாம இருக்கலாம். சொல்லுவாங்களே, ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? ஞானிகளுக்கு எல்லாம் மறைச்சிருவாரு, ஆனா யார்கிட்ட அந்த அறிவு வெளில வரும்? முடிங்க வசனத்தை, பாலகர் வாயில வரும். இப்ப இன்னைக்கு குழந்தைங்க சொன்னா கூட ஏத்துக்கூடிய மனசு என்கிட்ட இருக்குதா? கடவுள் சொன்னாருன்னா ஏத்துக்கணும். இது பவுல்ட்ட இருந்த குணம். ஏன்னா ஏசாமி வாழ்ந்த காலத்துல அவர் சின்ன பிள்ளைங்களை போங்கடான்னு விரட்டல, அவங்கள முதல்ல வர சொல்லுன்னார். அதுலதான் நம்ம மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி என்ன தொடங்கணும்? சொல்லுங்க. இது ஒண்ணுதான் அட்ரஸ் நம்ம மினிஸ்ட்ரிக்கு. இதை பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், எதை பிடிச்சிடலாம்? அத்தனை மக்களும் பிடிச்சிடலாம். பவுலுக்கும் இது விஷயம் சின்ன, நம்ம எப்படி சாபிள் ஸ்கூல்ல எல்லாம் எடுக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரிலாம் அன்னைக்கு அவர் எடுத்திருக்காரு. பவுலா இருக்கட்டும், ஏசாவா இருக்கட்டும், எல்லாரும் எடுத்திருக்காங்க. சொல்ல விளங்குதா? இப்ப இன்னைக்கு சிறுவர் மினிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமா? இந்த அற்பமா என்னப்படுதா? ஏன்னா இதெல்லாம் விதைகள். இப்போ ஒரு விதையை போட்டீங்க, அது கிராண்டா வளரும். பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் போட முடியாதுங்க, உண்மை. அப்ப இப்பயே ஒரு விஷயம் திணிக்க கடவுளை பத்தி இன்னும் அறிஞ்சுப்பான். அவனுக்கான ரட்சிப்புக்கான டைம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சொல்றது விளங்குதா? இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பான். அப்ப ஒரு விஷயத்த கவனிச்சுங்க. தீமோத்தேயுட்ட முதல் விஷயம், காரியத்துல கண்ணா இருப்பான் பவுல் மாதிரியே. ரெண்டாவது விஷயம், தனக்கானவை தேட மாட்டான். கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தேடுறான். மூணாவது விஷயம், இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பவுல தன்னோட அப்பா மாதிரி பாவச்சுக்கிட்டான். நான் சொல்ல விளங்குதா? ஏன்னா சத்தியத்துல யார் உங்களை வளர்க்குறாங்களோ அவங்கள தகப்பனை போல பாவிக்கிறீங்களா? என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு பாதிக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்ப விஷயம் என்ன? கடவுள் யார வச்சு உங்களை தூக்குறாரோ ரட்சிப்புக்குள்ள, அவங்க சொல்றத, பைபிள் சொல்றத வச்சு இணைச்சு பாக்குறீங்களா? இன்னைக்கு நான் அப்படி இருக்கிறேன்னா, என்னோட ஸ்பிரிச்சுவல் கைடா கடவுள் கொடுத்துருக்கும் போது அதை நம்புறீங்களா? கடவுள் சொல்ற வார்த்தையை உரசி பாக்குறீங்களா? அப்ப பவுல் தீமோத்தேயுக்கு இந்த லிங்க் ரொம்ப பயங்கரமான விஷயம். தீமோத்தேயு பவுல் என்ன சொல்றாரு கடற்கடன்னு கேட்பாரு, செய்ய எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? அவர் வாயில இருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏசாமி பேசக்கூடியதா இருந்துச்சு. தப்பா போகுமா? போவாதுங்க. அதான் சொல்றாரு, உங்களுக்குள்ள கிரியேட் செய்யறது, உங்களுக்குள்ள வாழ்றது. இனி நீ வாழாத, யார் வாழ விடு. இனி நீ எதுவும் ஹெல்ப் பண்றேன்னு நினைக்காத. உன் ரட்சிப்புக்கு நான் ஹெல்ப் பண்றேன், கையை மட்டும் கொடு போதும். என்ன சொல்றாரு ஏசாமி? கையை கொடுக்கதான் யோசிக்கிறோம்ல நிறைய நேரம். ஒருவேளை கை விட்டுருவாரோ? இல்ல, பிடிக்கிற கை பயங்கரமான கை, அதிசயங்களை செய்யும், அற்புதத்தை செய்யும், ஜாலியா இருக்கும் அந்த கை. அந்த 22ல பாருங்க, கடைசி ஒண்ணு வருது, அவனுடைய உத்தம குணத்தை. 4வது பாயிண்ட், அவனோட உத்தம குணம் என்ன? இது உத்தம குணம்னா என்ன? 4 பாயிண்ட் பார்த்தோம். காரியத்துல கண்ணா இருப்பான். யாரு? தீமோத்தேயு, சின்ன பையன். 2வது, கிறிஸ்துவ குறைகளை தேடுறான், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறான். 3வது, பவுல் என்ன சொல்றாரு? ஏன்னா பவுல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அது யாருக்கா இருந்தாலும் சரி. எப்படி?
அவர் நடத்துற சபைகளா இருக்கட்டும், நடத்தக்கூடிய ஆத்மாக்களா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருந்தா எப்படியா சொல்லுங்க. கரெக்டா என்ன பண்ணாரு, வழி நடத்திட்டு போனார். அதனால தீமோத்தேயு என்ன பண்ணுவான், விட்டு ஓடல. உத்தம குணம் என்ன தெரியுமா விஷயம், மார்க்கு கூட ஓடிட்டான். பைபிள்ல பவுல் கூட மார்க் சின்ன பையன், அவரும் பணக்கார வாலிபன், பர்னபாவோட சொந்தக்கார பையன். ஆமா, அங்கதான் பொண்ணு எடுத்திருக்காரு. அவ விஷயம் என்ன, மார்க்கு ஓடி போயிட்டான். உபத்திரவத்தை பார்த்து துன்பத்தை பார்த்து ஓடி போயிட்டான் சத்தியத்தினால. ஆனா தீமோத்தேயு கூடையே நின்னான். ஒரு சீக்ரெட், ஒரு சர்ப்ரைஸ். இதுக்கு யார் காரணம்? ஏங்க இப்படி ஒரு யூத் வயசுல ஒரு வாலிப பையனை எப்படி விழுந்துருவான் இல்ல, பாத்திரம் அசால்ட்டா விழுவக்கூடிய நேரம். ஏன்னா அவனுக்கு நன்மை எது தீமைன்னு தெரியாது அதிகமா. அப்ப இவன் எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறான்னா, முக்கியமான பேஸ் ஃபவுண்டேஷன் அடித்தளம் எங்க போட்டிருக்கா? யார் காரணம்? எடுத்தவங்க வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:5. இந்த பேர் என்னைக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிள்ல? தீமோத்தேயுவோட பாட்டி பேர் என்ன? கரெக்டா சொல்லும். எல்லாரும் என்ன பாருங்க, உங்க பாட்டி பேருக்கு என்னன்னு கேட்டா சொல்லுவீங்களா? இப்ப தீமோத்தேயோட பாட்டி பேர் என்ன? பாட்டி பேர் என்னங்க? லோவிசால். மறக்கவே கூடாது. லோவிசால். லோ 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 அப்படி இல்ல, இந்த அம்மா ரொம்ப நல்லம்மா, லோவிசால். அப்ப அவங்க அம்மா பேர் என்ன? ஐனிகேயார். இந்த பேரை இங்கிலீஷ்ல யாரும் பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டு தமிழ்ல பேர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பேர்லாம் வைக்கலாம், நல்ல பேர். அப்ப லோவிசால், ஐனிகேயா. தீமோத்தேயோட பாட்டி, தீமோத்தேயோட அம்மா பண்ண வேலை சத்தியத்துல ஸ்ட்ராங்கா பேஸ் போட்டாங்க. யாருக்கு? தீமோத்தேயுக்கு. அதனாலதான் ஒரு பெரிய பையனானு விட முடியல, அவரால் விட முடியலன்றத விடக்கூடாது. அப்ப உங்க பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு சர்ச்சில் ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன பிள்ளைல இருந்தே சொல்லித்தர ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா 2 தீமோத்தேயு 3:15 சொல்லுது தீமோத்தேயு பத்தி, அவன் சின்ன வயசுல இருந்தே பைபிள்ல தேர்னவன்பா. ஏசாமி எத்தனை வயசுல போய் கேள்வி கேட்டாரு பாஸ்டரே? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். வெரி குட், அருமையான விஷயம். நீ 12 வயசுல தாண்டி நானும் வந்துட்டேன், பைபிள் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேள்வி கேட்க முடியுதா? ஏசாமி 12 வயசுல வினாவினாராம். இப்படி இருக்குதே, நீங்க அப்படி சொல்றீங்களே, அது தப்பு. இப்படில இருக்கு பைபிள்ல, நீ எப்படி சொல்றீங்களேன்னு எதிர்த்து கேட்டார். எதிர்த்து கேட்டார்னா ஒரு கோவத்தை, அப்படி இல்ல தப்பா சொல்லித்தராங்க இப்படி இருக்குப்பா பைபிள்லன்னு கேட்டார். இங்க ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். தீமோத்தேயுக்கு நல்ல கைடு யாரு? நல்ல கைடு அப்படி தமிழ்ல என்ன, நல்ல ஒரு வழிகாட்டி யாரா இருந்தா? ஒரு டீச்சர்ஸ் யாரு? அம்மாவும் பாட்டியும். ஏசாமிக்கு யார் டீச்சரா இருந்தா? அவங்க அம்மா. அப்பா கூட கொஞ்சம் வேலை அப்படி இப்படி இருந்திருப்பாருங்க. அப்பா அம்மா. இன்னைக்கு அம்மா ரோல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அம்மா ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா சொல்லித்தர ஒவ்வொரு விஷயங்களும் வேற யாராலையும் அப்பா மேலே இருக்கு. வரேன். அப்ப அம்மாவோட ரோல் ஒரு பக்கம் இருந்தாலும், அப்பா ஏதோ கொஞ்சம் வேலை நிமித்தமா பிஸியா இருக்கலாம், ஆனா அங்கேயும் ரோல் இருக்குதா இல்லையா? கையில வசனம் போட்டிருக்கு, பிள்ளைங்களை எப்படி என்ன படுத்தாதுங்க பிதாக்களே. இதை நான் சின்ன வயசுல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எங்க அப்பாட்ட. அப்பா நீங்க பாருங்கப்பா, பைபிள்ல போட்டிருக்குப்பா, பிதாக்களே ஒரு பிள்ளைகளே. உடனே அப்பா ஒரு வசனம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னாங்க எபேசியர் 6:1 என்ன போட்டிருக்கு, மண்பாடமா சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகளே இத சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பெற்றோருக்கு என்ன பண்ணு, கத்தருக்குள் கீழ்படினுங்க பாரு போட்டிருக்கு பிள்ளை பேரு. மன்னிக்கும், எபேசியர் 6:1 போட்டிருக்கு பாருன்னு. அப்ப அதுக்கு அப்படியே கீழே வாங்களேன், அப்படியே கீழே வாங்க. அப்படியே அங்க பாத்தீங்களா என்ன போட்டிருக்கு? பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு. என்ன சொல்றது, போன பாடம் தான் இங்கேயும் செட் ஆகும். குடும்பத்துல ஒற்றுமை ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எல்லாம் நடமாடுற பைபிள், மொபைல் பைபிள். என்னது இப்படி சொல்லலாமா? பைபிள் எப்படின்றத காட்டுறதே உங்க லைஃப். ஒருத்தமே பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தா போதும் பைபிள் படிச்ச மாதிரி. உங்களை பாக்குறவன் பைபிள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களை பாக்குறவன் சாத்தான் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க கூடாது. நான் சொல்றது விளங்குதா? இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப தீமோத்தேயு கிட்ட 4 பாயிண்ட்ஸ் கத்துக்கலாம். 1, பவுல போலே ஒரே மாதிரி இருப்பான், என்ன யோசிச்சான், உண்மையா இருந்தான். 2வது பாயிண்ட், தனக்குரிய தேர்ல இந்த வசனம் போன வாட்டி இங்க படிச்சோமே, ஏசாமிட்ட இந்த குணம் மாதிரி இருக்குது. இது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் ரைட் சைடுல வந்துச்சே, கவனிச்சிங்களா? என்னது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்குள்ளும். என்ன சிந்தை? அடுத்த வசனத்துல வாசிங்க. அவர் தனக்கனவை தேடாமல், ஆப்போசிட் பார்ட்டி, அவனுக்கு என்ன தேவை, எனக்கு சாப்பாடு அவனுக்கு கொடுங்க. 3வது பாயிண்ட் முடிங்க. பவுல ஒரு தகப்பனை போல என்ன பண்ண தீமோத்தேயு பாவிச்சு சொல்றதெல்லாம் கேட்டு ஊழியத்துல எல்லா பக்கட்டும் இவர் என்ன பண்ணார், பவுலு தீமோத்தேயு தான் அனுப்பிச்சு விட்டார். நம்ம தகுந்த ஒரு மனுஷனா தீமோத்தேயு இருந்தாரு. ஒரு சின்ன பையன் தான். உத்தம குணம் நீ நம்மகிட்ட இருந்தா 4வது பாயிண்ட், உத்தம குணம். சத்தியத்துக்காண்டி இது வந்துச்சு, இந்த இழப்பு வருது, என்ன சந்திக்க தயாரா? சந்திக்க தயாராகுமோ நீ யாரு மாதிரி மாறுறீங்க சொல்லுங்க? இயேசு மாதிரி மாறுறீங்க. இப்ப இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? கடைசி ஒரு வசனம், பிலிப்பியர் 2:29. இப்படிப்பட்டவங்களை
நீ என்ன பண்ணணும் சொல்லி மட்டும் முடிச்சிருங்களேன். பிலிப்பியர் 2:29. ம் 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 இப்படிப்பட்டவர்களை பவுல் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் தீமோத்தேயுக்கு. எப்பா என்ன எப்படி ஏத்துக்கிறீங்க? நான் சொல்ற வார்த்தை எப்படி கடவுள் சொல்ற மாதிரி இருக்குது. அவனும் அதே மாதிரிதான்ப்பா. நான் எப்படியோ அதே மாதிரிதான் தீமோத்தேயும். அவனும் என்ன மாதிரிதான் இருக்கிறான். சென்டா கடவுள் சத்தியத்துல சின்ன பையனா இருந்தா அசட்டா என்னதீங்க. அவனுக்குள்ள யார் இருக்கிறா? ஏசாமி இருக்கிறாரு. அவனுக்குள்ள நான் வணங்குற தெய்வம் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஊழியர்காரர்களை, அப்படிப்பட்டவர்களை நாம் கனமுள்ளவர்களாக எண்ண வேண்டும் என்றோமா? பைபிள்ல உரசி பாக்குறோமா? இன்னைக்கு ஒரு லைட்டா இருக்கிறோமா? ஒரு ஒளியா இன்னைக்கு மத்தவங்களுக்கு முன்னாடி இருக்கிறோமா? எல்லாத்தையும் மாதிரி வாழ்ந்தா புரோஜனம் இல்லை. வாழ்ந்து மத்தவங்களுக்கும் புரோஜாதிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த டிஃபரன்ஸ் காட்ட வேண்டிய இடம் எங்க போச்சு? மத்தவங்கள மாதிரியே நான் இருக்கிறேனே. அப்ப கடவுளை மாறி மாறும்போது எப்படி மாறுவோம்? மருவமாக்கப்பட்டு வருகையில போவோம். இல்ல அவுட். அப்ப ஒரு லைட்டா ஒரு பவுல் சொல்ற மாதிரி ஒரு சுடர்களா வாழ நீங்க தயாராயிட்டீங்களா? கடவுளுக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்றீங்களா? நான் மட்டும் உழைச்சா பத்தாதுப்பா என்னோட ரட்சிப்புக்கு, நீங்களும் கை கொடுக்குறீங்களே, நான் கை கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? அப்படி கொடுக்குறப்ப பவுலை போல சுடர்களா மாறுவீங்க. இயேசுவை போல சாட்சியா வாழ்வீங்க. ஆமே. எங்களை இசைக்கருவியா பயன்படுத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, நீ கத்துக்கிட்ட ஒவ்வொரு பாடங்களும் தீமோத்தேயு கிட்டையும் பவுல் கிட்டையும் அவர் சொன்ன அட்வைசஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து வந்ததுப்பா. தாழ்மையினால ஒற்றுமைன்னு படிச்சோம். அது மட்டும் இல்லாம ஒரு சுடர்களாக, ஒரு லைட்டா, உலகத்துக்கு ஒரு ஒளியா, ஒரு டிஃபரன்ஸா வாழ உதவி செய்யுங்கப்பா. நீங்களே உதவி செய்யுங்க, கனப்படுத்துங்க. நீங்க எவ்வளவோ ஸ்டெப் எடுக்கிறீங்க எங்களோட ரட்சிப்புக்காண்டி. ஆனா நாங்க ஒரே ஒரு கை கொடுத்து உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண நாங்க யோசிக்கிறோம்ப்பா. எங்களை மன்னிங்க, பாவம் செய்யாதபடிக்கு உங்க வருகையில் எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.